ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? ராமானுஜர் அவதரித்ததால் இது நித்திய சொர்க்கவாசல் தலமாக கருதப்படுகிறது. எனவே இங்கு சொர்க்கவாசல் கிடையாது. வைகுண்ட ஏகாதேசி என்று ஆதிகேசவர் ராமானுஜர் இருவரும் பூதக்கால் மண்டபத்தில் எழுந்தருள்வார்கள். அவ்வேளையில் சொர்க்கவாசல் திறப்பதை போல இங்குள்ள மணிக்கதவை, அதாவது சன்னதி கதவை திறப்பர். ராமானுஜர் சன்னதி எதிரே மைசூர் மகாராஜா கட்டி கொடுத்த தங்க மண்டபம் இருக்கிறது. இதில் வேதங்களை குறிக்கும் விதமாக 4 கலசங்கள், அதன் கீழே பரவாசுதேவன் பெருமாள், அடுத்து ரங்கநாதர், அதற்கு கீழே பூதேவி ஸ்ரீதேவியுடன் நம்பெருமாள், கருடன், துவாரபாலகர்கள் இருக்கின்றனர். இம்மண்டபம் தனி கோவில் போன்ற அமைப்பில் உள்ளது. ஆடிப்பூர விழாவின் முதல் நாளில் இருந்து ஆவணிப்பூரம் வரையில் ஆண்டாள் சுவாமி சன்னதிக்குள் எழுந்தருளி சேர்த்தி காட்சி தருவாள். மார்கழி மாதத்திலும் சுவாமி சன்னதிக்குள் இருப்பாள். திருமணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவர் கிடைக்க சுவாமியுடன் கூடிய ஆண்டாளை வணங்குகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் வசித்த கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதியருக்கு 1017ஆம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தையின் மாமா பெரிய திருமலை நம்பி திருப்பதியில் சேவை செய்து வந்தார். குழந்தை லக்ஷ்மணர் போல இருந்ததால் இளையாழ்வார் என பெயர் சூட்டினார். ஆதிகேசவர் கோவில் எதிரே ராமானுஜர் பிறந்த இடத்தில் மண்டபம் உள்ளது. சித்திரை விழாவின் 10 நாட்களும் ராமானுஜர் இங்கு எழுந்தருள்வார். திரு நட்சத்திர தினத்தன்று ஊஞ்சலில் தாளாட்டி சங்குப்பால் தரும் வைபவம் இங்கு நடக்கும். இவ்வேளையில் ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருமாலிலஞ்சோலை உள்ளிட்ட 36 திவ்ய தேசங்களில் இருந்து ராமானுஜருக்கு பரிவட்டம் கொண்டு வந்து மரியாதை செய்யப்படும். ராமானுஜருக்கு யதிராஜர் என்ற பெயரும் உண்டு. யதி என்றால் சந்நியாசி, ராஜர் என்பது தலைமை பண்புடையவரை குறிக்கும். இத்தலத்தில் தாயார் யதிராஜநாதவல்லி என்ற பெயரில் அருள்பாலிக்கிறாள். தன் பக்தரின் பெயரில் தாயார் இங்கிருப்பது சிறப்பு. அனுஜன் என்றால் இளையவர் என்று பொருள். ராமனுக்கு இளையவரான லக்ஷ்மணரின் அம்சமாக பிறந்ததால் இவர் ராமானுஜர், ராமன் அனுஜன் என்று அழைக்கப்பட்டார். ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இங்குள்ள அனந்த சரஸ்தீர்த்தத்தை தலையில் தெளித்து ராமானுஜருக்கு பாலாபிஷேகம் செய்து நெய் தீபமேற்றி வணங்குகின்றனர். வருடத்தின் அனைத்து நாட்களிலும் இங்கு விழா கொண்டாடப்படுகிறது. பிரதான விழா இல்லாத நாட்களில் செல்பவர்கள் காலை இரவில் புறப்பாடாவர். அதாவது பெருமாளின் உற்சவர் வடிவம் காலை இரவில் புறப்பாடாகும். மாலையில் ஒரு வாசனைப்பூ மாலையை மேலதாளத்துடன் புறப்பாடு செய்கின்றனர். சுவாமியே பூ வடிவில் பவனி வருவதாக ஐதீகம். தீபாவளி துவங்கி தை மாத அஸ்த நட்சத்திரம் வரையில் ராமானுஜருக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்கின்றனர். குளிர்காலம் என்பதால் இக்காலகட்டத்தில் ராமானுஜருக்கு கோட் அணிவித்து கம்பளி போர்த்துகின்றனர். உடல் முழுவதும் போர்த்த வெல்வெட் அங்கி, தலை முதல் பாதம் வரை போர்த்த குன்சம் என்ற ஆடை ஆகியவை இங்குள்ளன. மாசி முதல் புரட்டாசி வரையில் கோடை காலத்தில் சுவாமியை குளிர்ச்சிப்படுத்த சந்தன காப்பிடுகின்றனர். ராமானுஜரின் விசேஷமான திருமேனிகள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள திருநாராயணபுரம், அதாவது மேல்கோட்டை, ஸ்ரீரங்கம் மற்றும் இத்தலத்தில் உள்ளன. இங்குள்ள சிலை தானுகந்த திருமேனி ஆகும். ராமானுஜரின் அடியார்கள் அவரது ஆலோசனைப்படி ஒரு சிலை வடித்தனர். ராமானுஜர் அச்சிலையை தழுவி அதில் தன் சக்தியை புகுத்தினார். ராமானுஜரே உகந்து, அதாவது விரும்பி அணைத்ததால் இது தானுகொந்த திருமேனி எனப்பட்டது. இந்த சிலையை செய்தபோது ராமானுஜருக்கு வயது 120. அந்த வயதுக்குரிய தோற்றத்திலேயே ராமானுஜரின் விழா எலும்பு, காது மடல் ஆகியவை தெரியும்படியாக சிலை தத்ரூபமாக இருக்கிறது. மன்னன் ஒருவன் ராமானுஜர் மீது வஞ்சகம் கொண்டு அவரை தண்டிக்க எண்ணினான். இதை அறிந்த ராமானுஜரின் சீரரான கூரத்தாழ்வார் ராமானுஜரின் காவி உடையை அணிந்து கொண்டு மன்னனிடம் சென்றார். ராமானுஜர் கூரத்தாழ்வாரின் வெண்ணிற ஆடையை அணிந்து தப்பிச் சென்றார். உண்மை அறிந்த மன்னன் கூரத்தாழ்வாரின் கண்களை குருடாக்கி விட்டான். குருவுக்காக தன் கண்களை தியாகம் செய்த சிஷ்யனுக்கு மரியாதை செய்யும் விதமாக சித்திரை திருவிழாவில் ஒரு நாள் ராமானுஜர் வெண்ணிற ஆடை அணிந்து காட்சி தருகிறார். மன்னன் ஒருவன் தன் மகளின் விருப்பத்திற்காக கர்நாடகத்தில் உள்ள திருநாராயணபுரத்தில் இருந்த பெருமாள் சிலையை டெல்லிக்கு எடுத்துச் சென்றான். இதை அறிந்த ராமானுஜர் சிலையை மீட்க டெல்லி சென்ற போது சுவாமி சிலை அவரது மடியில் வந்து அமர்ந்தது.
இதோ என் செல்லப்பிள்ளை என ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டார். இதன் பிறகு இந்த பெருமாளை செல்லப்பிள்ளை என்றே அழைத்தனர். பங்குனி பூசத்தன்று ராமானுஜர் மடியில் செல்லப்பிள்ளை அமர்ந்து வீதியுலா செல்லும் வைபவம் இங்கு நடக்கும். தொண்டை நாட்டு மன்னனான ஹாரீத மகாராஜன் வேட்டைக்கு சென்ற போது ஒரு பசுவை புலி அடிக்க செல்வதை கண்டான். புலி மீது அம்பெய்தான். ஆனாலும் உக்கிரம் கொண்ட புலி பசுவை கொன்றுவிட்டது. இதனால் மன்னனுக்கு கோசாபம் உண்டானது. இதற்கு இங்கு சுவாமியை வேண்டி நிவர்த்தி பெற்றான். இவ்வாறு அறியாமல் செய்த பாவங்களையும் போக்குவோராக இங்கு சுவாமி அருள்பாலிக்கிறார். ராமானுஜர் சன்னதிக்கு பின்புறம் பள்ளி சிற்பம் இருக்கிறது. செய்த பாவத்திற்கு நிவர்த்தி கிடைக்கவும் மோட்சம் பெறவும் இந்த பள்ளியை வணங்குகின்றனர். 120 ஆண்டுகள் வாழ்ந்த ராமானுஜர் அடுத்த பிறப்பில் மணவாள மாமுனிகளாக தோன்றி பாஷ்யங்களை உபதேசம் செய்தார். ராமானுஜர் சன்னதி பிரகாரத்தில் இவர் உபதேசித்த இடத்தில் உள்ள ஒரு தூணில் மணவாள மாமுனிகள் சிலை உள்ளது. கோவிலுக்கு வெளியே மணவாள மாமுனிகளுக்கு தனி கோவில் உள்ளது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். கைலாயத்தில் உள்ள பூதகணங்கள் சிவனிடம் பெற்ற சாபத்திற்கு விமோச்சனம் பெற மகாவிஷ்ணுவை வேண்டினர். சுவாமி அனந்தன் என்னும் சர்ப்பத்தால் இங்கு தீர்த்தம், அதாவது அனந்தசரஸ் தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் காட்சி தந்து விமோச்சனம் கொடுத்தார். இதற்கு நன்றிக்கடனாக பூதகணங்கள் இங்கு சுவாமி கோவில் எழுப்பின. இதனால் பூதபுரி எனப்பட்ட இத்தலம் பிற்காலத்தில் ஸ்ரீபெரும்புதூர் என மாறியது. சுவாமிக்கு ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இக்கோவிலின் மூலவர் ஆதிகேசவ பெருமாள், தாயார் எதிராஜ நாதவல்லி. தீர்த்தம் அனந்தசரஸ் தீர்த்தம். புராண பெயர் பூதபுரி. இப்போது இருக்கும் பெயர் ஸ்ரீபெரும்புதூர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 முதல் 12 மணி வரை. காலை 4 மணி முதல் இரவு 8:30 வரை கோவில் திறந்திருக்கும். இக்கோவில் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புதூர் ஊரின் நடுவிலேயே கோவில் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் திருவள்ளூர், அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.